வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அதோட உண்மையான கதை நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆச்சரியமானதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நாம பூமியில பாக்குற இந்த தங்கத்தோட கதை இங்க பூமியில ஆரம்பிக்கவே இல்ல. நீங்க கையில போட்டிருக்கிற அந்த தங்க மோதிரம் இல்லனா அந்த நகை, அது உண்மையிலே எங்க இருந்து வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதோட பயணம் ஒரு சுரங்கத்துல ஆரம்பிக்கல. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். நம்ம பூமியில நாம வெட்டி எடுக்கிற தங்கம் இந்த கிரகத்துல உருவாகவே இல்ல. அதோட கதை இங்கிருந்து ரொம்ப தூரத்துல, நட்சத்திரங்களுக்கு நடுவுல, விண்வெளியோட ஆழத்துல தொடங்குது. சரி, வாங்க முதல் உண்மைக்குள்ள போலாம். என்னன்னா, பூமியில இருக்கிற ஒவ்வொரு தங்க அணுவுமே வேற்று கிரகத்துல இருந்து வந்த விண்மீன் தூசிதான். இது எப்படி சாத்தியம்னு புரிஞ்சுக்க நாம முதல்ல ஒரு நட்சத்திரத்தோட வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கணும். நட்சத்திரங்கள் ஒரு பெரிய அணு உலை மாதிரி. அதோட மையத்துல ஹைட்ரஜனை ஹீலியமா மாத்துது. அப்புறம் கார்பன், ஆக்சிஜன்னு இன்னும் கனமான பொருட்களா உருவாக்கிக்கிட்டே போகுது. ஆனா இந்த உற்பத்தி இரும்போட நின்னுடும். ஏன்னா இரும்பை இணைக்கிறதுக்கு ஆற்றல் தேவைப்படுமே தவிர அது ஆற்றலை வெளியிடாது. ஒரு நட்சத்திரம் சூப்பர்னோவாவா வெடிக்கும்போது சில கனமான தனிமங்கள் உருவாகும். இத விஞ்ஞானிகள் எஸ் ப்ராசஸ், அதாவது மெதுவான செயல்முறைன்னு சொல்றாங்க. ஆனா இது தங்கத்தை அதிக அளவுல உருவாக்க பத்தாது. நமக்கு இதை விட பல மடங்கு வேகமான ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வு தேவை. அதுக்கு பேருதான் ஆர் ப்ராசஸ், அதாவது வேகமான செயல்முறை. இப்ப நம்ம ரெண்டாவது உண்மைக்கு வரும். தங்கம் ஒரு பிரபஞ்ச பேரழிவில்தான் பிறந்தது. தங்கத்தை உருவாக்க தேவையான அந்த பயங்கரமான நிகழ்வு என்ன? அதுக்கு காரணம் பிரபஞ்சத்திலேயே ரொம்ப விசித்திரமான ஒரு பொருள். நம்ம கதையோட ஹீரோவே இதுதாங்க, நியூட்ரான் நட்சத்திரம். ஒரு பெரிய நட்சத்திரம் வெடிச்சு சதறினதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற அதோட அடர்த்தியான மையம் தான் இது. பிரபஞ்சத்திலேயே மிக மிக அடர்த்தியான பொருட்கள்ல இதுவும் ஒண்ணு. சரி, சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. இந்த நியூட்ரான் நட்சத்திரத்தோட பொருளிருந்து வெறும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தா அதோட எடை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ப முடியல இல்லையா? அதோட எடை நம்ம முழு இமயமலையோட எடைக்கு சமமா இருக்கும். ஆமாங்க, 1 டீஸ்பூன் பொருளோட எடை ஒரு முழு மலைத்தொடரோட எடைக்கு சமம். அப்போ அதோட சக்திய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்னோட ஒன்னு மோதுனா என்ன ஆகும்? ஒரு பிரபஞ்ச பேரழிவே நடக்கும். இந்த மோதல்ல இருந்து கட்டுக்கடங்காத நியூட்ரான்கள் வெள்ள மாதிரி வெளியாகும். அந்த நியூட்ரான்கள் இரும்பு அணுக்கள் மேல மோதி ஒரே நொடியில தங்கம், பிளாட்டினம்னு பல கனமான தனிமங்களை உருவாக்குது. இதுதான் நமக்கு தேவைப்பட்ட அந்த வேகமான செயல்முறை. இது ஏதோ கற்பனை கதையில்ல. 2017ல விஞ்ஞானிகள் முதல் முறையா 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதுறத பார்த்தாங்க. அதுல இருந்து வந்த ஒளிய ஆய்வு செஞ்சப்போ அங்க புதுசா உருவான தங்கத்தோட தடயங்கள் இருக்கிறத உறுதிப்படுத்தினாங்க. நம்மளோட மூணாவது உண்மை. சரி, பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு மூலையில நடந்த மோதல்ல தங்கம் உருவாயிடுச்சு. அது எப்படி நம்ம பூமிக்கு வந்துச்சு? அதுக்கு காரணம் ஒரு ஸ்பெஷல் டெலிவரி. அந்த பிரபஞ்ச மோதலுக்கு பிறகு தங்கம், பிளாட்டினம் மாதிரியான தனிமங்கள் எல்லாம் ஒரு பெரிய தூசி மேகமா விண்வெளியில பரவுச்சு. லட்சக்கணக்கான வருஷங்கள்ல ஈர்ப்பு விசையால இந்த தூசியெல்லாம் ஒன்னு சேர்ந்து விண்கற்களா, அதாவது ஆஸ்ட்ராய்டுகளா உருவானது. பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமி உருவான ஆரம்ப காலத்துல தங்க நிறைஞ்ச இந்த விண்கற்கள் நம்ம பூமி மேல மழையா பொழிஞ்சது. அப்படிதான் தங்கம் நம்ம பூமிக்கு வந்து சேர்ந்தது. இதுக்கு நம்ம சூரிய குடும்பத்திலேயே ஒரு நிஜமான உதாரணம் இருக்கு. அதுதான் சைக் 16 அப்படிங்கிற ஒரு விண்கல். இது பெரும்பாலும் இரும்பு, நிக்கல், அப்புறம் தங்கம் மாதிரியான கன உலோகங்களால ஆனதுன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இந்த சைக் 16ல இருக்கிற உலோகங்களோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 100 குவாட்ரில்லியன் டாலர்கள். அது பில்லியன், ட்ரில்லியனை எல்லாம் விட ரொம்ப ரொம்ப அதிகம். பிரபஞ்சத்துல எவ்வளோ பெரிய செல்வம் மறைஞ்சிருக்குன்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான். சரி, இப்போ இந்த கதையோட முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வருவோம். எது உண்மையிலேயே மதிப்பு மிக்கது? தங்கத்தோட இந்த பிரபஞ்ச பயணத்தை பார்க்கும்போது மதிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தம் கிடைக்குது இல்லையா? சும்மா யோசிச்சு பாருங்க. உங்க நகையில இருக்கிற ஒவ்வொரு தங்க அணுவும் ஒரு நட்சத்திரம் வாழ்ந்து செத்து, அதோட மிச்சம் மறுபடியும் இன்னொரு முறை செத்து, ஒரு பேரழிவுல பிறந்து பல லட்சம் மைல்கள் ஒரு விண்கல் மூலமா பயணம் செஞ்சு உங்கள வந்து சேர்ந்திருக்கு. ஒரு பொருள் உருவாகிறதுக்கு எவ்வளவு பிரபஞ்ச நிகழ்வுகள் தேவைப்பட்டிருக்கு? தங்கம் அதோட பிரபஞ்ச பூர்வீகத்தால ரொம்ப அரிதானது, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா நம்ம கிரகத்துல இருக்கிற உயிர் அதைவிட பல மடங்கு அரிதானது, விலை மதிக்கவே முடியாதது. பிரபஞ்சம் முழுக்க தங்கம் இருக்கலாம், ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உயிர்ங்கிறது பூமியில மட்டும் நடக்கிற ஒரு அதிசயம். அந்த வகையில பார்த்தா தங்கத்தை விட நம்ம கிட்ட இருக்கிற உயிர் தான் உண்மையான செல்வம்.
அதனால இனிமே நீங்க தங்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சுரங்க ஞாபகத்துக்கு வருமா, இல்லனா 2 நட்சத்திரங்கள் மோதின ஒரு பிரபஞ்ச பேரழிவு ஞாபகத்துக்கு வருமா? ஒரு சாதாரண பொருளுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அசாதாரணமான கதை நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்திடும். இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளோட அடுத்த முறை சந்திப்போம்.